ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அன்றைக்கி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி ஃபுல் லென்த் வீடியோவாக போடுறேன். குக்கர் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இவங்களையும் 1 by 1 குக்கருக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குறோம். காய் எல்லாமே போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு தேங்காய், ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய், அதில் சின்ன வெங்காயம், ஜீரகம், மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, புளியோட பல்ப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நைட்டு ஊற வச்சுருந்த சுண்டல், கொஞ்சம் உப்பு, மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்க போகிறோம். உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கலாம். காயெல்லாம் உடையாமல் நல்லா வரும். ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். குக்கர் 5 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. காயெல்லாம் உடையாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு சுண்டல் குழம்பு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி 1 pot ரெசிபிக்கு சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.